இந்த ஊரில் ஒரு 100 ஆண்டு காலமாக இங்கே இந்த போட்டோவில் இருக்கும். முழங்கால் வரை ஒரு பைரவர் ஆகாயத்தை பார்த்த மாதிரி இருப்பார். என்னுடைய மகள் கவிதா ஸ்ரீ, என்னுடைய பேத்தி, பையன் எல்லாரும் வந்து இங்கே அபிஷேகம் பண்ணுவோம். அப்போது இந்த வழியாக வர முடியாது. குடி வந்து ஒரு காட்டுக்குள்ளே வந்து ஒரு தண்ணிக்குள்ளே வந்து இங்கே அபிஷேகம், அது இங்கே இருக்க அந்த போட்டோ. அப்போது என்னுடைய மகள் ஸ்ரீமதி கவிதா ஸ்ரீ, இது நீங்கள் நிர்மாணம் பண்ணி கொடுங்களேன். அடியன் உங்களுக்கு செய்ய ஜெயாச்சிவில் எடுத்து தான் காமிச்சிருக்கேன், நிர்மாணம் பண்ணி காட்டுறேன். 3840 கோயில், 5200 எபிசோட். அதனால் கட்டுறது கஷ்டம் அப்படின்னு என்னுடைய அருமை குருநாதர் மயிலைய கையிலே கையிலேயே மயிலை என்று சொல்கின்ற சிவாகம ரத்னா சிவஸ்ரீ வெங்கட சுப்பிரமணிய சிவாச்சாரியர் ஒரு ஹோமம் வச்சார். இந்த ஹோமம் வைக்கும்போது என் அப்பான்னு கூடுவாங்க. அவங்க அப்பா நீங்கள் பண்ணிடணும், நான் என்ன மாட்ட வச்சுட்டீங்களேன்னு. முதல்ல இதை பண்ணலாம் அப்படின்னு நினச்சி ஒரு சபதியை முதல்ல கூப்பிட்டோம். அவங்க அங்கே ஒரு தொட்டி மாதிரி கட்டிட்டாங்க. எந்த விதமான தீய பழக்கம் இல்லாத ஒரு நல்ல ஸ்தபதி. அடியன்னு கேட்டேன், அங்கே என்ன தொட்டின்னு. பாலாலயம் சுவாமி இங்கே தானே இருக்காரு. வயிறுடைய விஷயம் அவர் ஏற்றுக்கலை. ஹி வாஸ் அட்மிட்டட் இன் ஹாஸ்பிட்டல். நல்ல 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 குணம், எந்த விதமான கட்டப்பழக்கம். அடுத்து என்னுடைய ஊர் திருமலை வையாவூர், அதுக்கிட்ட பட்டாளத்திலிருந்து ஒரு சபதி போனாங்க. அவர் அளந்தார், போனார், 20,000 கொடுத்தா அவர் போனவர் தான். இப்போ இது நிர்மாணிக்கணும்னா பெருமாள் திருவடி, திருமலை தெய்வம் திருவேங்கடமாடன் திருவடியை பிடிச்சேன். மகாபலிபுரத்தில் என்னுடைய ஆப்தர்னா ஒரு நண்பர் தம்பி பாலாஜின்னு பேர், தெங்கரக்காரு. அவன் சபதி. என்னன்னா இந்த மாதிரி விஷயம் அதெல்லாம் கட்டிடா போச்சுட்டான். அப்போ இங்கே இருக்கிற ஊர்க்காரர்கள் எல்லாம் சேர்ந்து இதை முதல்ல எடுக்கணும். அப்போ ஆச்சாரியர் சொன்னார், சிவாகம ரத்னா, எல்லாரும் ஜலம் ஊற்ற சொல்லுங்கள், உள்ளே என்ன இருக்குன்னே தெரியலன்னு ஒரு 100 பேர் இதுக்கு தண்ணி ஊற்றுனாங்க. மேலே வரல. மறுபடியும் ஃபோன் பண்ணேன், அங்கே பசங்களாம் இருப்பாங்களேன்னா ஒரு 10 பசங்க ஊற்றுனாங்க. அப்படி சாமி மேலே வரும். ஆனால் அந்த உள்ள ஒரு பூரானோ பூச்சியோ எதுவும் இல்லை, அப்படியே எடுத்து பாழாயிடும். இந்த திருக்கோயிலை பற்றிய முழு விவரங்களை தெரிந்து கொள்ள எங்களுடைய கோ டெம்பிள் யூடியூப் சேனலில் பாருங்கள்.